தர்மம் வெல்லும், அதிகாரம் அல்ல, அருள்தான் ஆண்டு கொள்கிறது. இது ஒரு அசுரனின் கதை. ஆனால் அவன் இருள் இல்லை, ஒளி. அவன் பகைமையின் சின்னமில்லை, பரிசுத்தத்தின் உருவம். அவனே மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி அவனை அசுர குலத்தோன்றலாக கூறினாலும் அவனது சிந்தனைகள் எல்லாம் தேவர்களுக்கு உயர்ந்தவை. அவன் ஆட்சியில் ஏழை இல்லை, வறுமை இல்லை, வீரம், தர்மம், சமத்துவம் மட்டும்தான். தர்மத்தின் அரசன் என உயர்ந்தவன் மகாபலி. உலகத்தை தனது பாசத்தால் கட்டி ஆண்டான். பூமியின் மேல் அமைதி நிலவ அவனது புகழ் தேவர்கள் வரை சென்றது. இந்த புகழுக்கு பொறாமைப்பட்ட தேவர்கள் விஷ்ணுவை அடைந்தனர். மகாபலி எங்களை முந்துகிறான் என்று அஞ்சினார்கள். விஷ்ணு அவதரிக்கிறார், ஒரு சிறுவனாக வாமனன் என்ற அவதாரம். மகாபலியின் யாகசாலையில் அந்த சிறுவன் பசுமை நிற உடையுடன் வந்து நின்றான். விண்ணகத்தை ஒத்த ஒளியுடன். மகாராஜா, எனக்கே 3 அடியில் வரும் நிலம் வேண்டும் என்றான் வாமனன். மகாபலி சிரித்தான். அது மட்டும்தானே, தருகிறேன் என்று சொன்னான். ஆனால் வாமனன் நின்ற இடத்தில் உயர்ந்தான். அவனது உருவம் முழு உலகையும் தாண்டியது. முதல் அடி பூமியை அளந்தான், 2ஆம் அடி ஆகாயத்தை, 3வது அடி வைக்க இடமில்லை. மகாபலி வணங்குகிறான். அவன் சொல்கிறான், ஐயா, என் தலையை வைக்குங்கள் 3வது அடிக்கு. அந்த தர்மத்துக்கு வாமனன் நெஞ்சமடையான். மகாபலியை பாதாளத்தில் அனுப்பினான். ஆனால் ஒரு வாக்குறுதியுடன், ஒவ்வொரு ஆண்டும் ஓணம் அன்று நீ பூமிக்கு வரலாம், உன் மக்களை காணலாம். அது நாள் முதல் இன்று வரை கேரளமெங்கும் ஓணம் கொண்டாடப்படுகிறது, மகாபலியின் வருகையை நினைவு கூர்ந்து. அவன் ஒரு அசுரன், ஆனால் அவன் போல தர்மத்திற்காக உயிர் தந்தவன் யாருமில்லை. அவன் உலகத்தை கைப்பற்றவில்லை, அவன் இதயங்களை வென்றான். அதனால்தான் மகாபலி என்றாலே ஒரு சக்கரவர்த்தியின் தர்ம சின்னம்.